Hi friends, welcome to Taste Buds Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம டிஷ்வாஷரில் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் வந்து நம்ம டிஷ்வாஷர் ரிவ்யூ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன பாத்திரம் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த இரும்பு கடாயும் அதே மாதிரி கேஸ்ட் அயனில் பண்ணுற அந்த கடாய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது மேலே இருக்கிற சீசனிங் எல்லாமே வந்து நம்ம நல்லா பழகி வச்சுப்போம் இல்லையா. ஸோ அந்த சீசனிங் எல்லாமே வந்து போயிடும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். இது வந்து இண்டோலியம் கடாய், அலுமினியம் கிடையாது, இண்டோலியம் கடாய் கூட நீங்கள் போட்டிங்கன்னா அது க்ளீன் பண்ணி கொடுத்துரும், பட் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடும், கொஞ்சம் டார்க்னஸ் வந்துடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேஸ்கெட்ஸ். நம்ம குக்கருக்குள்ளே இருக்கிற கேஸ்கெட்ஸ். இதில் 2 வகையான கேஸ்கெட்ஸ் தெரியுது உங்களுக்கு. ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து க்ரீன். பிளாக் வந்து ரப்பரில் பண்ணியிருக்கிறது, க்ரீன் வந்து சிலிக்கானில் பண்ணியிருக்கிறது. சிலிக்கானில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கேஸ்கெட்ஸ் வந்து டிஷ்வாஷரில் போடலாம், ஆனால் ரப்பரில் பண்ணுற கேஸ்கெட்ஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மிக்சி ஜார் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மிக்சி ஜாரில் இருக்கிற மூடியில் இருக்கிற கேஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் பீடிங், அந்த ரப்பர் பீடிங்கை எடுத்துட்டு நீங்கள் மேலே இருக்கிற அந்த மூடி வந்து டிஷ்வாஷரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த ரப்பர் பீடிங் வந்து நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறது பெட்டர். அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஹீட்டில் வந்து ரப்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் நமக்கு லூஸாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து டிஷ்வாஷரில் வந்து ரப்பர் பீடிங்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் சிலிக்கான் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட்னால அது எந்த ஷேப்லையும் டெக்ஸ்டைலும் பாதிப்பு வராது. ஸோ அதனால் சிலிக்கான் வந்து கேஸ்கெட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இரும்பு தோசைக்கல் டிஷ்வாஷரில் போடக்கூடாது, ஏன்னா அதில் மேலே இருக்கிற நம்ம சீசனிங் எல்லாம் போயிடும். அடுத்து வந்து நான்ஸ்டிக் பேன், நான்ஸ்டிக் கடாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும், பட் இன் லாங்கர் ரன் அந்த டெஃப்லான் கோட்டிங் வந்து கண்டிப்பாக வேர் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் நாட் ரெக்கமெண்டட். இது வந்து ஆனோடைஸ்டு கடாய். ஆனோடைஸ்னால் அலுமினியம் கடாய் மேலே ஆனோடைஸ் பண்ணி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலி ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த வீடியோக்காக, ஒன்றும் ஆகலை. பட் ஆனால் வந்து கலர் சேஞ்ச் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக வந்து வெளியில் வந்து அவுட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் எனக்கு அது பிடிக்கல அதில் யூஸ் பண்ணும்போது. ஆனால் டெக்ஸ்சரில் எந்த இதுவும் இல்லை. மிக்சி ஜாரோட மூடி எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கிரைண்டரில் இருக்கிற அந்த இதெல்லாம் வெயிட்டெல்லாம் கல்லோ அது மாதிரிலாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. கிரைண்டரில் அந்த டிஷ்வாஷரோட ட்ரே வந்து தாங்காது. நெக்ஸ்ட் வந்து ஐக்கியாலேருந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸ், கண்ணாடி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி கண்ணாடி பொருள், அது கிளாஸு, டம்ளர், நம்ம பாட்டில்ஸ், நம்ம ரீயூசபிள் பண்ணுற பாட்டில்ஸ், அதோட மூடி, இது எல்லாமே வந்து நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கிற இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி earthen ware, நம்ம வந்து மண்பானை, மண் சட்டி எல்லாம் யூஸ் பண்ணலாமான்ட்டு நான் இது வந்து 2 வாட்டி டிஷ்வாஷரில் போட்டிருக்கேன். த டிஃப்ரென்ஸ் ஐ சி வந்து அடிக்கடி டிஷ்வாஷரில் போடும்போது இந்த மாதிரி கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஒன்ஸ் கிராக் வந்துருச்சுன்னா அது இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு, பட் அந்த லாங் ரன் எனக்கு அந்த மண் சட்டி வந்து தாங்குமான்னு தான் தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியமில், இண்டோலியமில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போடக்கூடாதுன்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது, கொஞ்சம் டார்க் கலராக ஆகிடுது, பட் மெட்டீரியலுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ரையரோட இந்த பாட்டம் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாலியும் இந்த ஃபில்டரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஈஸியாக வந்து டிஷ்வாஷரில் போட்டோம்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஏர் ஃப்ரையரில் இருக்கிற பேஸ்கெட் வந்து போடலாம். இது வந்து நம்ம கண்ணாடி டப்பா இருக்கு இல்லையா, நம்ம அதோட பார்த்து மூடி, சிலிக்கான் அண்ட் பிளாஸ்டிக் மூடி, இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர் சேஃப். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செராமிக் கப்ஸு, செராமிக் பவுல்ஸு, கண்ணாடி பவுல்ஸு, இது எல்லாமே வந்து டிஷ்வாஷர்லேயும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, கிராக் ஆகாது. இட்ஸ் ஆல் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த உடன் ஸ்பேட்டுலா, கரண்டி, ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா க்ளீன் ஆகிடும், சானிடைஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம டீ வடிகட்டியும் வந்து நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் ரேஞ்ச், அதாவது அடுப்பு மேலே இருக்கிற அந்த கிரிட் நம்ம சொல்ல பாத்திரம் வைக்கிற அந்த கிரிட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து போடலாம். ரொம்ப க்ளீனாக வந்து கழுவி கொடுத்துரும் டிஷ்வாஷரில். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். பிலீவ் மீ, இது வந்து ஒரு 60x60 குக்கிங் ரேஞ்சில் இருக்கிற அந்த கிரிட், இது ஈஸியாக வந்து நம்ம டிஷ்வாஷரில் வந்து போயிடும். இது வந்து உடன் கட்டிங் போர்டு. இந்த உடன் கட்டிங் போர்டு இஸ் நாட் ரெக்கமெண்டட்
டு யூஸ் இன் டிஷ்வாஷர். ஏன்னா அது ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது விரிசல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உட்டன் கட்டிங் போர்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்ஸோ சிலிகான் கட்டிங் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி டிஸ்போசபிள் பாக்ஸஸ் வந்து நம்ம டிஷ்வாஷரில் போடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த டிஸ்போசபிள் பாக்ஸஸில் வந்து நிறைய கிரேட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. இந்த டிஸ்போசபிள் பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சிம்பிள், டிஷ்வாஷிங்க்குக்காக வந்து சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிம்பிள் உள்ள டிஸ்போசபிள் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக டிஷ்வாஷரில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கப் அண்ட் ஃபோர்க் இருக்கிற மாதிரி இந்த சிம்பிள் தான் வந்து டிஷ்வாஷர் சேஃப். அந்த மெட்டீரியல் வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு ஒரு மெட்டீரியலுக்காக சிம்பிள்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரேடில் பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்போசபிள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஃபார் குக்கிங்காக இல்லைனா ஸ்டோரேஜ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அடிக்கடினா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம் நம்ம. அடுத்து வந்து இந்த மாதிரி சீப் டிஸ்போசபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர் டிஸ்போசபிள் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா, ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. இதில் சிம்பிள் இருந்தாலுமே வந்து இட் இஸ் நாட் டிஷ்வாஷர் சேஃப். அடுத்து வந்து இந்த காப்பர் பாட்டம், நம்ம காப்பர் பாட்டம் பாத்திரம் நம்ம நிறைய இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்ல க்ளீன் ஆகுது. பட் ஓவர் தி டைம் இந்த மாதிரி நடுவில் வந்து காப்பர் அந்த இருக்கிற கோட்டிங் வந்து கொஞ்சம் தேஞ்சு தான் போகுது. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். நம்ம ப்ரெஷர் குக்கர் வந்து கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் மேலே இருக்கிற அந்த நம்ம ரப்பர் வந்து இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அடுத்து நம்ம ரெகுலராக மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற இந்த இண்டோலியம் குக்வேர். இந்த இண்டோலியம் வந்து நம்ம இண்டோலியம் கடாய் மாதிரி தான், இதுவும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். பட் ஆனால் வந்து கலர் மாறிடுது, சம் சேஞ்சஸ் இந்த கலர். நான் அதனால் இண்டோலியம் வந்து மோஸ்ட்லி நான் அதில் போடுறதே இல்லை டிஷ்வாஷரில், கையில் தான் கழுவுறது. அடுத்து இந்த எண்ணெய் பாத்திரம், இந்த எண்ணெய் கண்டெய்னர் வச்சுருக்கோம்ல, பாட்டில்ஸ் இந்த மாதிரி நாசில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன இடம்லாம் நம்ம ப்ரஷ்ஷு வச்சு க்ளீனே பண்ண முடியாத இடத்துல கூட பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷரில் சூப்பராக கழுவி கொடுத்துரும். இது இப்போ ரீசெண்டாக கழுவுன எண்ணெய் பாட்டில் எண்ணெய் இருக்குள்ள. ஸோ பட் ஆனால் இது ரொம்ப நல்லா கழுவி கொடுத்துரும், உள்ளே வந்து சூப்பராக வந்து க்ளீனாக வந்து நம்ம டிஷ்வாஷர் கழுவி கொடுத்துரும். அடுத்து வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்கறது, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து இதுவும் வந்து டிஷ்வாஷர் சேஃப், நம்ம தாராளமாக டிஷ்வாஷர்லேயே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சுடு தண்ணி வச்சுக்கிறது, காஃபி டீ வைக்கிற அந்த ஸ்மெல், மெயினாக அந்த காஃபி டீயோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா அழகாக வந்து சானிடைஸ் பண்ணி சூடான தண்ணியில் வந்து ஃப்ளாஸ்க்கு வந்து கழுவி கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக ஃப்ளாஸ்க்கு கூட நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிலிகான் ஐட்டம்ஸ், இந்த ஸ்பேச்சுலா, இந்த மாதிரி ப்ரஷ், சிலிகான் கப்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம டிஷ்வாஷர் சேஃப் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் அழகாக இருக்கும். சும்மா ஆசைப்பட்டு வாங்கினது. பட் ஆனால் டிஷ்வாஷரில் போடும்போது நல்லா க்ளீனாக கழுவி தான் கொடுக்குது. பட் ஆனால் வந்து வெளியில் இருக்கிற அந்த பெயிண்ட், அந்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியில் அது வந்து சிப் அவுட் ஆகிடுது. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். ஸோ நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கையில் கழுவுறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம கிரானைட் ஃபினிஷிங் இருக்கிற நான்ஸ்டிக் இருக்கு கடாய் ஒரு பேன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கூட நம்ம இதில் வாஷ் பண்ணலாம். பட் ஓவர் த டைம் அது வந்து கொஞ்சம் சிப் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கவனித்து யூஸ் பண்ணலாம். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எல்லா பாத்திரமும் ஆஸ் யூஷுவல் பால் பாத்திரம், இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். மெலமைன் யூஸ் பண்ணலாம் டிஷ்வாஷர். மெலமைன்னா இந்த பிளாஸ்டிக் தட்டு இருக்கு இல்லையா, வருது இல்லையா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டு, ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா கொடுத்துரும். அது மாதிரி கத்தி எல்லாமே கூட இதில் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு ஷேர் வித் யூ. வேறு ஏதாவது ஐட்டம் விட்டு போயிடுச்சான்னு சொல்லி எனக்கு தெரியல. சில்வர், பிராஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் இந்த டிஷ்வாஷர். நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூஸிங் சில்வர் பாத்திரமோ இல்லைனா வந்து நம்ம விளக்கு இதெல்லாமே வந்து இதில் க்ளீன் பண்ணலாமான்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. யாராவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராவது சில்வர் அண்ட் பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் டிஷ்வாஷரில் க்ளீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
எனிவேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐ ஷேர் வித் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.